மாமா சரிங்க, நீங்க ஆரம்ப காலத்துல இங்க வரீங்க, உங்க ஆட்டத்தை பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஒயிலாட்ட ஆட்டம் நீங்க ஆடணும்ல, என்னப்பு ஆடணும்ல, என்ன 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 ஸ்டெப்பு ஒயிலாட்ட ஆடம் இங்க எல்லா பேரும் அந்த ஏரியால ஃபேமஸ். அதனால ஒயிலாட்ட ஒரு ஆட்டம் ஆடுங்க. ஆமாங்க பெட்டிக்காரே. சரி சரி சரி. அப்புறம் இப்ப பாடல் வந்து அவர் பாடுவாரு. அப்படியா? உண்மைக்கு பாடிருக்கீங்க. தன்னன்னா நினம் தன்னன்னா நினம் தன்னை நன்னா நினம் தன்னனா. அது வேணா இல்ல தன்னன்னா நினம் தன்னன்னா நினம் தன்னை நன்னா தன்னனா. ஐட்டப்பு ஆடாசி வரமோ நம்ம சித்தி விநாயகர். சரிங்க உங்களுக்காக. சரி இருக்கட்டும். அதனால இது யார்? என் தங்கச்சியா? இது உங்க தங்கச்சிக்க. என் தங்கச்சி மாதிரி உங்க தங்கச்சி. ஆமாங்க. கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறேன். கூப்பிடுங்க பாப்போம். பார்த்தா தங்கச்சி, வாடா வாடா வள்ளிக்கண்ணு, ஓடியாடா அழகு பிள்ளை, வாடா 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 வாடா. அரசலம் கட்டி அரசவளம் செட்டும் சரியான செட்டா உள்ள இருக்கு. சரி சின்னண்ணா தங்கச்சி அடுத்த காரணம் நம்ம இடத்துக்கு வெள்ளிமலையில இருந்து வேடூர் வந்திருக்காரு. வேடூர் இங்க எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு வந்தியா? பிடிக்க போறாரு. எதை பிடிக்க? எதை பிடிக்க? மான பிடிக்கும். மான் குட்டிங்க இருக்கா? இல்ல இல்ல. அப்புறம் எதுக்கு வந்திருக்காரு? நான் சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் இந்த பிள்ளைய விட்டு சொல்ல வேண்டியதானே? அந்த பிள்ளையும் சொல்லி பார்த்து அப்புறம் மான் வரல பார்க்கல வரலன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப நான் சொன்னா ஏத்துப்பாரா? உங்க நிலத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார். ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இடத்துக்கு பொறுப்பான தலைவி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்காங்க. இருந்தாலும் இப்ப நான் என்ன பண்ணணும்?
வந்தவளுக்கு வரவேற்பு கொடுக்கணும். ஆமா, இனப்பற்று, மொழிப்பற்று, ஜாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு. அதனால வருக வருக வருவரை மான்குடியை தேடி வந்தாங்க. என்ன சொன்னார்? யாரைங்கிறது வரீங்க? இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணங்களை சொன்னீங்கன்னா முடிஞ்சால் எங்களால் இயன்ற உதவிகளை உங்களுக்காக செய்ய காத்திருக்கோம். வாங்க சொல்லுங்க பாப்போம். ஆக ஏவந்த எதுக்காக என்ன காரணம் அன்னிடம் தெரிவித்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தாங்கள் தெரிவிக்க நம்ம காரணத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகின்ற பொழுது அற்புதமான ஒரு மான் கூட்டம். மான் கூட்டத்தில் எத்தனை மான்கள் இருந்தாலும் நான் பார்த்த ஒரு மான், அழகான மான். அவர் மானை பிடிக்கணும். கெட்ட நெருங்கின்ற பொழுது உங்க அண்ணன் கெட்டிக்காரன் தடுத்து நிறுத்தி விட்டான். என்ன சிரிக்கிற? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். தடுத்து நிறுத்தி விட்டான். தலைவி என்ற முறையிலே தாங்கள் அனுமதி வரணும். மானை பிடிக்க வந்திருக்கேன். மானுனா சாதாரண மான் கிடையாது. சாதாரண மானுனா நான் வேட்டைக்கு வர்றதும் கிடையாது. அதனால மான் அருமையான மானு. மானியுடைய பெருமையில சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இதுவரையிலும் நான் ஒரு சுத்து அடிக்கணுமா? எந்த அற்புதமான கிராமத்திலேயே எங்களுக்கு வாய்ப்பளித்த அன்பு சார்ந்த கிராமத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமை மாமா புதுக்குளம் விஎம் அழகராஜா அவர்கள் சார்பாகவும் சிறந்தாந்த முறையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். போயிட்டு வரட்டா? நாடோடி கூட்டமுங்க நாடோடி கூட்டமுங்க தில்லேலேலேலோ. இல்ல பொம்பளை பிள்ளைக்கு அடிக்கிற மட்டும் இன்னும் சிச்சி இப்ப கசக்குதான்னு கேட்கிறேன். ஒழுக்கமா அடிடா, உனக்கு தங்கச்சி வேணும்டா. ஆனமலை ஒத்த கடை ஒத்த கடை ஒழுங்கா அடிக்கிறேன். யார் யாரு பொண்டாட்டி பத்தினியா அவங்க பூரா வாசிப்பாங்க. எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா. ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தா அவங்க பூரா வாசிக்கணும். இல்ல ஒரு தகப்பனுக்கு பிறகு சேதுபதி கடலை கொள்ள சபத்த பிள்ளைய சரகடிச்சு கடைசியில் லூசி குடிக்க வச்சு அந்த பிள்ளைய கூப்பிட்டு லூசு குடிச்சு தூக்கிட்டு போ. அருமையான மானு. மானினுடைய பெருமையில சொல்ல நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மானும் கட்டழகு நிறைந்த கனிவான மானி என்ற காரணத்தினாலே மானினுடைய பெருமையில சொல்லணும் அப்படின்னா கட்டழகு நிறைந்த தந்தன் மானம்மா அன்பவரும் அதிசயிக்கும் மானம்மா. கட்டழகு நிறைந்த தந்தன் மானமா, இது காண்பவரும் அதிசயிக்கும் மானமா. அது கனிவானமான் கரமறியாதமான், இது கனிவானமான் தரமுறியாதமான். எனக்காக அதை பிடிப்பேன் நான் தானமா. உள்ளே புந்தனந்தன் மானமா மானமா ஒரு துணையாயிருப்பவனும் நானமா. நானமா அது அழகானமான் தேட கிடைக்காதமான் அன்பாக நான் பிடிப்பேன் பாரமா.
அதை பிடிப்பே நான் தானமா உள்ளே பிறந்ததெந்தன் மானமா ஒரு துணையாயிருப்பவனும் நானம்மா. அடையப்பா ஆட்ட பின்னிட்டேயா. ஆமா அப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறது. ஆமா. ஆக மாடு சாதாரண மாடு கிடையாது. மாடு அருமையான மாடு, பார்க்கிற கலகான பெண்மணியா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை மானை பிடிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுங்க பாப்போம். சமாதான மான பிடிச்சிருப்பலாம் நீங்க பாக்குறீங்க. வெச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். ஒரு பொருளை ஒரு இடத்துல தொலைச்சோம்னா எந்த இடத்துல தொலைக்கிறோமோ அந்த இடத்துல தேடணும். அதுதானே மரபு. இப்ப இந்த இடத்துல ஒரு பொருளை தொலைச்சிட்டு அந்த இடத்துல போய் தேடினா கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும்? கிடைக்குமா கிடைக்காதா? இல்லைங்க, தொலைச்ச இடத்துலான்னு தேடணும். அப்ப தொலைக்க தேடக்கூடாது. தேடக்கூடாதா? ஆமாங்க. அப்ப ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல தேடினா கிடைக்காது. ஆமாங்க, எந்த இடத்துல போட்டோமோ ஆனா கிடைச்சது. ஏன்னா சுந்தரராகப்பட்டவர் மணிமுத்தார் என்று சொல்லக்கூடிய விருத்தாசலத்துல போய் குளிச்சுட்டு இருந்தார். நீராடும் போது அப்ப நடராஜ பெருமாளாகப்பட்டவர் அந்த இடத்துக்கு போனார். யார பார்க்க? சுந்தரரை பார்க்க. யா உன்னை தேடி ஊர் ஊரா நான் தெரிகிறேன், ஆனா என்ன பார்க்காம இங்க வந்து சந்தோஷமா ஆட்டுல நீராடிட்டு இருக்கு. கரையில இருந்து வேடா திருவாரூருக்கு போகணும் என்று சொன்னார். அப்பதான் சுந்தரர் சொன்னாரு, கரையில இருந்து நான் வரேன், ஆனா வந்தா நான் வரணும் அப்படின்னா ஒரு படிக்கு ஒரு காசு வைக்கணும். வைக்கிறியா? நான் கரையில இருந்து வரேன் அப்படின்னு சுந்தரர் சொல்லு. படிக்கு ஒரு காசு வைத்தாரு சிவனாகப்பட்டவர். கரையில இருந்து வந்தார். எல்லா காசுகளையும் ஒவ்வொன்றாக பொறுக்கி கொண்டு வந்தார். எல்லாத்தையும் மூட்டையா கட்டினாரு. பெரிய மூட்டை ஆயிடுச்சு. அப்ப சிவனை பார்த்து சுந்தரர் சொன்னாரு, ஐயா நீ தெய்வம், இந்த இடத்துல மறைந்து வேறு இடத்துல போய் எழுவு, ஆனா நான் சாதாரண மானிட பிறவி. அப்படி இருக்கும்போது இந்த வழியா காட்டு வழியா நான் வரும்போது இந்த காசுக்கு ஆசைப்பட்டு திருடர்கள் என்ன ஏதாவது பண்ணிட்டா, அப்ப இதுக்கு ஒரு வழியை சொல்ல, அப்பதான் நான் திருவாரூருக்கு வருவேன் அப்படின்னு திரும்பவும் ஒரு நிபந்தனை வைக்கிறார். அப்பதான் சிவன் சொன்னாரு, இங்க ஓடக்கூடிய மணிமுத்தாறுல காசு பொற்காசு மூட்டையை போடு, திருவாரூர்ல வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னார். சுந்தருக்கு சந்தேகம், ஏயா பித்தனா நீ, ஆற்று தண்ணி உடனே குளத்தக்கரைக்கு போகணும், குளத்துக்கு போனதான் ஆற்று தண்ணியோட ஒரு பொருளை அடிச்சுட்டு வருது குளத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அந்த கமலாலயம் குளம் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் வீட்டிருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமாளுக்கு எதுக்கு உள்ள குளத்துல எந்த ஆற்று நீரும் உள்ளே வருவதற்கு வாய்ப்புள்ள வழியும் கிடையாது. அப்ப எப்படி இந்த பொற்காசு மூட்டை வரும்? நீ போடுறா வரும் அப்படின்னு சிவன் சொல்லு. காசு மூட்டையை அங்கே போட்டாரு. விருதாசலத்துல போட்ட மூட்டை திருவாரூர் கமலாலயம் குளத்துல வந்து முங்கி மேலே எழும்போது கைகள் கிடைத்தது. ஏன்? ஒரு இடத்துல தொலைச்சிட்டு இன்னொரு இடத்துல வந்து தேடலையா? கிடைக்கலையா? அப்ப நீங்க இடத்துல இந்த இடத்துல மான்குட்டி விட்டுருக்கேன்னு சொன்னீங்க. இந்த இடம் விட்டு வேற இடம் பார்க்கல. காரணம் வச்சுங்களேன், அறம் செய்ய விரும்ப. அறம் என்பது தர்மம். ஒரு விஷயம் பாருங்க, தர்மம் செய்யும் போது கூட உள்ளர்த்தத்தோட செய்யணுமா, மனசுக்குள்ள சந்தோஷத்தோட கொடுக்கணும் ஒருவருக்கு. அப்பதான் அது புண்ணிய பலன்களை தேடும். ஆனா எதுவுமே இல்லாம ஏண்டா இவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா எந்த புண்ணிய பலனும் கிடையவே கிடையாது. கர்ணன் எடுத்துக்கங்க, நீராடிக்கிட்டு இருக்க ஆற்றுல. அப்ப பக்கத்துல ஒரு வயோதிகர் வந்து, ஐயா என் பிள்ளைக்கு தேவை வச்சிருக்கேன், திருமணம் வச்சிருக்கேன், உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கன்னு வயோதிகர் கேட்டார். யோசிக்கவே இல்லை. பக்கத்தில் இருந்த எண்ணெய் கிணத்தை இடது கையால் தூக்கி அப்படியே கொடுத்துட்டார். அப்பதான் பக்கத்தில் இருந்த கேட்டார், ஐயா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிய, அப்போ வலது கையால் கொடுக்க வேண்டியதானே, எதுக்காக இடது கையால் கொடுக்குறீங்க? இடது கையால் கொடுத்தா எந்த புண்ணியமும் கிடையாது அப்படின்னு பக்கத்தில் இருந்த சொன்னா. அப்ப கரணம் சொன்னா, ஐயா கொடுக்கணுங்கிற மனசு இருந்தா போதும், எந்த கையால் கொடுத்தா அதே பெரிய சிறப்பு தான். மற்றவருக்கு கொடுத்து புண்ணியம் தேடணும்னா உலகத்துல வந்து அது விளம்பரமா போயிடும். அப்ப என்ன பண்ணும்? நம்மளால் இயன்றதை முடிந்தது மற்றவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அன்று கொடுத்து உதவி செய்தான் கருணாகப்படுவேன். அதுபோல இங்க கொடுக்கணுங்கிற மனசு மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க தேடி வந்தாலும் எங்க இடத்துல இல்ல, வேற என்ன பாருங்க இருந்தா அப்படி கிளம்புற வழியா பாருங்க. அருமையான பேச்சு. சரி, ஆக நல்லா தொட்டு பேசுனீங்க. ஆக ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல எடுக்கலையா அப்படின்னு நல்ல கதையை சொன்னீங்க. அதோட கர்ணனுடைய கதையும் சொன்னீங்க. சரி, அந்த உலகத்துல 4 பேர் போன பாதையில போகணும். சரிங்க, 4 பேர் மெச்ச வாழணும். அப்பர் சுந்தர் திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி பெத்த உங்களுடைய அனுக்கிரகம். ஆக ஒரு மனிதன் சிறப்பா நல்லவனா வாழணும்னா சரி 4 பேருடைய அனுக்கிரகம் வேணும். ஆமா, ஆனால் 4 பேருடைய தயவில்லாமல் ஒரு வீரனா வாழ்ந்தவ யாருன்னா கர்ணனாகப்பட்டவன். அவன் தான் கர்ணன். ஏன்னா மாதா அம்மா என்ன பண்ணா, பெத்து பெட்டியில வச்சு ஆற்றுல விட்டுட்டா, ஆத்துல அனுப்பிச்சு விட்டா. ஆக அம்மாவுடைய அனுக்கிரகம் இல்ல, கர்ணனுக்கு இல்ல. அதே மாதிரி பிதா சூரிய பகவான் ஆமா கண்டுக்கிறவே இல்ல, குழந்தை கொடுத்ததோட சரி போய் சேர்ந்துட்டாரு. ஆக அப்பாவுடைய அனுக்கிரகமும் இல்ல, கர்ணனுக்கு இல்ல. சரி, அதே மாதிரி குரு பரசுராமன் எல்லா வித்தைகளையும் கத்து கொடுத்து கடைசியில போய் சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக நீ கத்துக்கிட்ட வித்தைகள் எல்லாம் அனைத்தும் சரியான நேரத்தில் பயன் இல்லாமல் போகட்டும்
அப்படி சாபத்தை கொடுத்தார். ஆமா, சொல்லி கொடுத்த குருவே சாபத்தை கொடுத்தாரு. ஆமாங்க. அப்ப குருனுடைய அனுக்கிரகம் இல்ல. இல்ல. அதே மாதிரி தெய்வம் கடைசியா காப்பாத்துறது தெய்வம் தான். ஆமா. ஆனா அந்த தெய்வமே கர்ணனிடத்துல போய் தர்மம் தலைகாக்கும், உன்னுடைய உயிரை போகணும், ஆக தர்மம், நீ செய்த தர்மம் உயிரை காத்துக்கிட்டு இருக்கு, ஆக உன்னுடைய நீ செய்த தர்ம தானத்தை தானமாக கொடு அப்படின்னு உயிரையே வாங்கியது யாருன்னா தெய்வம். அப்ப உயிரை காப்பாத்துற தெய்வம் உயிரை வாங்குச்சு. ஆக 4 பேருடைய அனுக்கிரகமும் இல்லாமல் மாவீரனா வாழ்ந்தவை யாருன்னா கர்ணன். அருமையா சொன்னீங்க. அதே மாதிரிங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க போட்ட இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல எடுத்தாங்க அப்படின்னு. சரி. அதே மாதிரி பாருங்க, ஒரு மன்னன் என்ன பண்ணா, ஒரு மன்னனுக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? இந்த முட்டாள் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, சரி, அவங்கள நம்ம பார்க்கணுமே, சரி, அப்படின்ற ஒரு சின்ன ஆசை. சரி. இந்த ஆசையில மந்திரியை கூப்பிட்டு சொல்றாரு, ஏங்க வாயா போய் இந்த முட்டாள்ன்றாங்க, இவங்க யாருன்றது நான் பார்த்ததே கிடையாது, ஒரு 5 பேரை முட்டாளை பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி மந்திரிட்ட சொல்ல, நான் போய் எங்கே போய் 5 பேரை முட்டாளை தேடுறது அப்படின்னு என்ன பண்றாரு, மந்திரி வர்றாரு. வர்ற பொழுது பாருங்க, ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. ஏத்தாப்புல மாட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வர்றவரு இந்த மாட்டுக்கு பிள்ளை அறுத்து தலை மேல வச்சு செமந்துக்கிட்டே ஓட்டிட்டு வர்றாரு. ஓ, வண்டியில போடாம, வண்டி சும்மா இருக்கு, வண்டியில அவர் உட்கார்ந்து மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு. ஆனா புல்லுக்கட்டை தள்ள இருக்கு, புல்லுக்கட்டை தலையில அருமை, வண்டியில ஓடாம தலையில வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு வர்றாரு. சரி. ஏயா வண்டி தான் காலியா கிடக்கு, அந்த கட்டை வண்டியில ஓட்டிக்கிட்டு வரலாம், உட்காந்துக்கிட்டு தலையில வச்சுட்டு ஓட்டிட்டு வர்றாருன்ட்டு. அப்ப என்ன ஓட்டி வர்றாலும் அந்த தலையில இருக்க புல்லுக்கட்டை கீழே ஓட்டானியா வண்டியில? இல்லைங்க, இந்த மாடு என்னையத்தான் சுமக்குது, இந்த புல்லுக்கட்டையுமா சுமக்கும் அப்படின்னு. டேய், இவன் தான்டா முட்டாளு, புல்லுக்கட்டை போவோம் தலையில இருந்தாப்புல ஆறு சமக்கிறது, மாடு தானே சமக்குது அப்படின்ட்டு இவன் தான் முட்டாளு, இவனை தயார்படுத்திக்கிறோம் அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்றாரு, அப்படி எங்கிட்டு வர்றாரு. வந்தா பாருங்க, ஒருத்தர் வெளிச்சத்துல என்னத்தையே தேடிக்கிட்டே இருக்கான். என்னையா என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னு, இல்லை எங்க வீட்டு சாவியை காணா, தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, வீடு எங்க இருக்கு? அடுத்த தெருவில் இருக்கு. எங்க தொலைச்ச? அடுத்த தெருவில் தான் தொலைச்சேன். அப்புறம் ஏன்டா இங்க வந்து தேடுற? இங்கதான் வெளிச்சமா இருக்கு, அதனால இங்க தேடுறேன் அப்படின்னா. ஏன்டா தொலைச்ச இடம் ஒண்ணு, தேடுற இடம் ஒண்ணா அப்படின்ட்டு இவன் தான்டா 2வது முட்டாளு அப்படின்னு அவனை தயார்படுத்திக்கிட்டான். 3வது பாருங்க, ஒருத்தன் அப்படியே குச்சியை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கான். என்னடா ஆட்டிக்கிட்டு இருக்கான்ட்டு, ஜெய் என்னப்பா என்ன குச்சியை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கேன், என்ன விஷயம்னு? இல்லைங்க, நான் வெளியூர், அதுக்கு என்ன, இந்த சூரிய கணக்குள்ளேயே இருந்தா எங்க ஊர்ல எப்படி வெளிச்சம் தரும், அதனால எங்க ஊருக்கு நல்ல அறிவாளிதான் நகர்த்திக்கிட்டு இருக்கேன் நானா. இவன் தான்டா 3வது முட்டாளு அப்படின்னு 3 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு மன்னர்கிட்ட போயிட்டான். 4வது 3 பேர்த்தையும் கூட்டிட்டு மன்னர்கிட்ட போயிட்டான். சரி. மன்னர்கிட்ட போன மன்னா, முட்டாளை பார்த்து கூப்பிட்டு வந்துட்டேன். அப்படியா? நான் 5 பேரை கூப்பிட்டு வர சொன்னா 3 பேரை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு ஒண்ணு. அப்பதான் மந்திரி சொல்றாரு, நீங்க மண்ணே அரசே, உங்களுக்கு 1008 வேலை இருக்கையில முட்டாளை போய் பார்த்து கூட்டிட்டு வான்னு சொல்றீங்கல்ல, நீங்க தான் 4வது முட்டாள். சரி, 5வது முட்டாள் யாருடா? இத்தனை பேரையும் தேடி பிடிச்சி உங்கள்கிட்ட நான் மந்திரியா இருந்துகிட்டு நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு உங்களுக்கு தான் வேலை பொழப்பு இல்லாம என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்க. எனக்கு வேலை பொழப்பு இல்லாம 5 பேரை பிடிச்சி நான் இழுத்து வரதுக்கு போய் 3 பேரை கூட்டு வந்த பாருங்க. உங்கள்கிட்ட வேலை செய்யறதுக்கு நான் தாண்டா முட்டா பையன் அவன் சொல்லி 5வது முட்டாள். அந்த மாதிரி நாட்டுல எதை பார்க்கணும், எதை தேடணும், எதை என்ன பண்ணணும் என்ற விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இப்பொழுதே செய். அருமையா சொன்னீங்க. கர்ணனாகப்பட்டவன் தான் செய்த தான தர்ம புண்ணியங்களை கொடுத்தான் அப்படி நீங்க சொன்னீங்க. வந்து கேட்டது கண்ணே, கொடுத்தவன் கர்ணே. அப்ப என்ன கேட்டானா, நீ செய்த தான தர்ம புண்ணியங்களை எனக்கு தார வார்த்தை கொடுக்கணும், ஆனா நீ கொடுத்ததுக்கு உண்டான பலன் இன்னொன்னு கிடைக்கும் பாரு. இப்போ ஒரு புண்ணியம் பண்றோம் வச்சுங்களேன், அதனால கொடுக்கறதால இன்னொரு பலன் கிடைக்க பாரு, அதையும் சேர்த்து எனக்கு கொடுறான்னு கேட்டான். அப்ப என்ன பண்ணார், பக்கத்துல சுத்தி முத்தி பார்த்தார், தண்ணி எங்கே இல்லை. உடம்புல இருந்து அம்பை பிடிங்க எடுத்தார், குருதியாகப்பட்டது வெளிவந்தது. அந்த குருதி எடுத்து தண்ணீரை எடுத்து தார வார்த்து கொடுத்தான் கர்ணன். அப்பதான் கண்ணன் என்ன பண்ணாரு, நீ தார வார்த்து கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது வேணா என்கிட்ட கேளுடான்னு சொன்னாரு கண்ணன். அப்பதான் கர்ணன் சொன்ன, ஐயா ஒண்ணுகிட்டே ஒண்ணு இல்லை இருந்தானே என்னகிட்ட வந்து கேட்குற, நீ போய் என்கிட்ட கேளுன்னு சொல்றிய, உங்ககிட்ட என்னடா இருக்குன்னு கேட்டா. தன்னுடைய சுய உருவத்தை காட்டு நான் கண்ணனாகப்படுவேன். கர்ணன் சொன்ன, யா இதை விட வேற சிறப்பு எனக்கு தேவையா, வேற வரம் எனக்கு தேவையா, அப்படியும் எனக்கு வரம் கொடுக்கணும்னு நினைச்சின்னா மீண்டும் ஒரு பிறப்பு என்று ஒன்று வேண்டவே வேண்டாம் இறைவா, மீண்டும் ஒரு பிறப்பு எனக்கு வேண்டாம், அப்படியே ஒரு பிறப்பு என்று ஒன்று கொடுத்தா அப்ப கூட யாரும் வந்து எதுவும் கேட்டா இல்லை என்று சொல்லாத, மனசை மட்டும் கொடுறா அப்படின்னு சொன்னா கர்ணாகப்படுவேன். அதனால தான் வாரி வாரி கொடுத்து வள்ளல் என்ற பெயர் பெற்றான்.
சிறப்பு சேர்க்கப்பட்டது. ஏன்னா சொல்லுங்க. அதே கர்ணனையே கிருஷ்ண பரமாத்மா புகழ்ந்தாரு. எப்படி? ஏன்னா போர் புரியக்கூடிய நேரத்துல இங்க அர்ஜுனுக்கு தேரோட்டி சரி கண்ணன், அங்க கர்ணனுக்கு தேரோட்டி சல்லியன். ஆமா பாருங்க போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி. போர் புரிகிற பொழுது அர்ஜுன பானத்தை விடுறான், கர்ணனுடைய தேரு 10 அடி தள்ளி போகுது. சரி. அதே நேரத்தில் கர்ணன் அங்கிருந்து அம்ப விடுறான், அர்ஜுனுடைய தேரு 3 அடி தள்ளி போகுது. இவன் போட்டது 10 அடி தள்ளி போகுது, அவன் கர்ணன் போட்டது 3 அடி தள்ளி போகுது. அப்ப 3 அடி தள்ளி போன உடனே கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரு, பலே கர்ணா, எப்படி பலே கர்ணா, பரவாயில்ல சபாஸ் அப்படின்னாரு. அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கண்ணா, நான் அம்பு ஓடுறேன் 10 அடி தள்ளி போயிடுச்சு, அவன் போட்டது 3 அடி தான் தள்ளி போகுது, பலேன்னு சொல்லி அவனை பாராட்டுறீங்களே அப்படின்னு. அப்பதான் அர்ஜுனா, 3 அடி தள்ளுதுன்னா பெரிய விஷயம் இல்லையா? ஏன் தெரியுமா? இங்க இருக்கிறது யாரு? ஆக அந்த உலகத்தையே காக்கக்கூடிய பரந்தாமன் கிருஷ்ணன் இந்த தேர்ல உட்கார்ந்துருக்கேன். அதே மாதிரி வாயு புத்திரன் ஹனுமான் அந்த கொடியில் இருக்கேன். ஆக அந்த உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் நாங்க 2 பேர் இங்க இருந்தும் அவன் 3 அடி தள்ளுறான்னா அவன் தானே பெரிய ஆளு அப்படின்னாரா. அந்த மாதிரி யாரா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் ஆக நல்லதை செஞ்சா திறமை இருந்தா பாராட்டணும் இல்லையா? எங்க நல்ல செய்யணும் தான் இல்ல நான் சொல்ல வரல. இதுல பாருங்க, ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவரை பத்தி நீங்க தொட்டு பேசுறீங்க. ஆஞ்சநேய பெருமான் அந்த இடத்துல இருந்தாரு அப்படின்னு. இப்ப ஒரு கோவிலுக்கு நம்ம போறோம்னு வச்சுங்களேன், எல்லா சாமியும் நம்ம தான் போய் அந்த சாமியை கும்பிடுவோம். நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிடுற சாமி ஏதாவது இருக்கா? ஹனுமான் தான். ஆஞ்சநேய பெருமான் நம்மளவே எதிர்த்து சாமி கும்பிடுறது ஹனுமான் தான். இப்ப ராமாயணம் முடிஞ்சு போச்சு. மகாவிஷ்ணு ஆகப்பட்ட ராமராக இருந்த மகாவிஷ்ணு மாறி தெய்வலோகம் போறாரு. அப்பதான் ஆஞ்சநேய பெருமான் பார்த்து கூப்பிட்டாரு, ஏன் எனக்காக பிறந்து ராமருக்காக பிறந்து, ஏன்னா அப்போ மகாவிஷ்ணுவா தான் இருக்கார். ராமருக்காக பிறந்து ராமருக்காக வளர்ந்து அவருக்கு தொண்டு செய்ய உற்ற நண்பனாக நீ இருந்த. ராமர் இறந்துட்டார், நான் இப்போ மகாவிஷ்ணுவா மாறிட்டேன், நான் தெய்வலத்துக்கு போறேன், ஏன் கூட நீ வரியான்னு கேட்டார். யாரு? மகாவிஷ்ணு. அப்பதான் ஆஞ்சநேய பெருமான் சொன்னார், ஐயா நான் வரேன். அங்க வந்தா ராமரையும் சீதையும் பார்க்க முடியுமா? அங்க எப்படியா பாப்ப? ராமாயணம் முடிஞ்சு போச்சு, அவங்க 2 பேருக்கு கதையே இல்லை. ஆனா இப்போ தெய்வலோகத்துக்கு வந்தீங்கன்னா அங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமி மட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமரும் சீதையும் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். பூலோகத்தில் கோவில் கண்டு வரக்கூடிய ஆண்களை ராமராகவும் வரக்கூடிய பெண்களை சீதையாகவும் பாவித்து அவங்கள நான் வணங்குறேன்னு அவர் நம்மை வணங்கிக்கிட்டு இருக்கா. அதுதான் பெரிய சிறப்பு. நல்ல விஷயம். ஏன்னா நல்லா பேசுறீங்க. சரி. ஆனா அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு மான கொடுக்கற முன்னாடி ஏன் தெரியல? மான்னு சொன்னீங்க. இப்ப மனுஷரையும் மான்னு சொல்லலாம், தெய்வத்தையும் மான்னு சொல்லலாம். இப்ப தெய்வத்தை சொன்னா என்ன சொல்லுவோம்? சிவன் என்ன சொல்லுவோம்? சிவபெருமான். விநாயக பெருமான். ஆஞ்சநேய பெருமான். முருகன கந்த பெருமான். சிவன அதான் சிவபெருமான். சரி. இப்ப ராமருடைய தம்பி இலக்குவன லட்சுமணன் இளைய பெருமான் இப்படி சொல்லுவோம். ஒரு மனுஷனா சொல்லணும், அது தெய்வத்தை குறிக்கும். ஒரு மனுஷனா சொல்லணும்னா செல்வம் உள்ளவனை என்ன சொல்லுவோம்? சீமான். பசுகளுக்கு அதிபதிய கோமான். புத்தி உள்ளவன புத்திமான். சக்தி உள்ளவன சக்திமான். அறிவு உள்ளவன அறிவுள்ள. இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போவோம். இப்ப மனிதனையும் மான் குறிக்குதா? தெய்வத்தையும் மான் குறிக்குதா? மான்கள் பல விதமா இருக்கு. கொடுக்கணுங்கிற மனசு மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்கு. இங்க பாருங்க, இது திணைப்பதிக்கப்பட்ட இடம். இது ஒரு வழி பாதை. பல வழி பாதைல யார் வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் உள்ள நுழைஞ்சு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வந்ததுன்னா இந்த ஒரு வழியால தான் வரலாம். நாங்க 4 பேர் 3 பேர் 4 பேர் இந்த இடத்துக்கு காவலுக்கு 4 பேரும் கண்ணு கருதமா காவலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்ததுன்னு சொல்றதே நீங்க அடிக்கிற பொய் பிராடு. இந்த பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. காலைல உங்களுக்கு பொட்டுக்கல்ல கூட கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரியுங்க. சொல்லுங்க. ஏன்னா கல்வன் பெரிதா காப்பான் பெரிதா? நம்ம என்னதான் கவனமா இருந்தாலும் களவானு முடிவு பண்ணிட்டான்னு வைங்களே, இங்க இருந்து போகையிலேயே பாத்துக்கிட்டு போவேன், இது எப்படியாவது தூக்கி போறேன் அப்படி வரையில பாத்துட்டு போவேன். ஆள் இல்லாத நேரம் பார்த்து தூக்கி போடுவேன். ஏன்னா காட்டுல மேட்டுல ரோட்டுல வீட்டுல எத்தனையோ இடத்துல திருடுனாங்க. ஒரு விஷயம் சமீபத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயிலே திருடிட்டியா. அது உண்மைதான். நம்ம மடப்புறம் மடப்புறம் பத்திராளி கோயில்ல அம்புட்டு கண்காணிப்பு இருக்கு. இருந்தாலும் கூட ராத்திரி 1 மணிக்கு மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்குள்ள இறங்கி காளி சொரூபம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அத 1 மணிக்கு ராத்திரி 1 மணிக்கு போய் காளி பக்கத்துல போய் காளி போட்டிருக்க மூக்குத்திய கலவாதியலா மூக்குல இருக்க வைர மூக்குத்திய கழட்டி விட்டான். ஏன் அந்த காளி காட்சி கொடுத்திருக்கலாம்ல? பாத்தீங்களா? ஏன்னா ஏன் தெரியுமா காட்சி கொடுக்கல? நம்ம பிள்ளை கஷ்டப்படுறான், நம்ம நகையை வச்சாவது அங்கே அவன் நல்லா இருக்கட்டும்ங்கிற எண்ணம் காளிக்கு ஏற்பட்டது. ஏன்னா அது இருக்கிறத கைட்டி கொடுத்து அது மொட்டை நின்னுச்சு. அரசன் நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்.
இந்த கலியுகத்திலையும் தெய்வம் இருக்கின்றத நம்பணும்ன்றதுக்காக சரி. அவன் எப்ப கலட்டி போனானோ அவனை கலட்டி விட்டு வெறும் வயித்தாலையா போக விட்டு இனிமே செத்து போகும் சொல்லி அதை கொண்டாந்து ஐயா நான் தான் திருநேன்னு கொடுத்துட்டேன். நல்ல விஷயம் பாருங்க. ஒரு தெய்வமாகப்பட்டது நேர்ல வந்து நான் தான் தெய்வம்னு எங்கேயும் சொல்லாது. தெய்வங்கிறது மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு. இப்போ ஒரு மனுஷன் தெய்வமா மாறுறானா எப்ப தெரியுமா? மற்றவருக்கு உதவி செய்யும் பொழுது. இப்போ நான் கஷ்டப்படுறேன், எனக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க, என் கண்களுக்கு நீங்க தெய்வமா தர்றீங்கன்னு எப்போ ஒரு மனுஷன் சொல்றானோ அப்பதான் அவங்க தெய்வமா மாறுறாங்க. எந்த சாமி வந்து நான் தான் சாமி அப்படின்னு உதவி செய்ய போறது கிடையவே கிடையாது. உழைப்பு ஒன்றுதான் நிதர்சனம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க. உழைப்பு தான் மனிதனுக்கு ஊதியத்தை கொடுக்கும். மட்ட மல்லாக்கப்படுத்துட்டு இறைவன் சாமி இருக்கு வீட்டுக்குள்ள கீத்த பிச்சு வச்சுக்கிட்டு இறைவன் கொண்டாந்து கொட்டுவானா என்ன பண்ணணும்? உழைக்கணும். கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டாது. கூரைய பிச்சுக்கிட்டு முயற்சி திருமணையாக்கும் முயன்றின்மை இன்மை போத்தி விட. நீங்க நான் கேக்குறேன், நீங்க முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறேன். கையில ஆயுதம் வச்சிருக்கீங்க. கொடுக்கிற தெய்வம் கூர்மையான அறிவை கொடுக்கும். கூரையை வச்சுட்டு கொடுக்க நம்மால் அது ஒண்ணு. ஏன்னா பழமொழிகள் மாறுது. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. அது உண்மையான பழமொழியா? 1000 பேர்களடி போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணும். சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்க ஊருக்குள்ள பெரியவங்க சின்னவங்க அத்தனை பேர் நீ சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆடி காத்துல அம்மி பறக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆடி காத்துல அம்மி பறக்குமா? ஏங்க ஒரு சின்ன கல்லாது பறக்குமா? அம்மி போய் பறக்கும்னா எப்படி பறக்கும்? ஆடி காத்துல அம்மை என்று சொல்லக்கூடிய நோய் பறக்கும். அதுதான் காரணம். ஏன்னா போக்கத்தவனுக்கு போலீஸ் வேற என்னமா சொல்லுவாங்க. சரி விடுங்க, அந்த இடத்துக்கு போனோம்னா வேற மாதிரி போகும். ஏன்னா ஆத்துல ஓட்டாலும் அளந்து போடணும். எந்த ஆத்துல போய் யாரு அளந்து ஓட்டா கிடையாது. சரி, சொன்ன பழமொழி என்ன அப்படின்னா ஆத்துல கிடையாது, அகத்துல நம்ம உள்ளத்துல நல்லது எது கெட்டது எது அப்படின்றத நம்ம அளந்து ஆராய்ந்து அகத்துல போடணும். உள்ளத்துல அகத்துல போட்டாலும் அளந்து போடு. நல்லா பேசுறீங்க, நல்ல அருமையா விஷயங்கள்ல நிறைய கொடுக்குறீங்க, பாராட்டுக்குரியவர் தான் நீங்க. ஆனாலும் பாருங்க, கையில வெட்டியா ஆயுதத்தை பிடிச்சு நிக்கிறீங்க. மானை பார்த்தது ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டு போயிருக்கலாம். என்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட காட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளை கிட்ட மானை பிடிச்சு கொடுங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது, பெரு நஷ்டம். இப்ப ஏமான வச்சுட்டு நீங்க இல்லன்றீங்க, நான் எங்க இல்லன்னு சொல்றேன். பேராசை மற்றொரு பேருக்கு ஆசை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. எங்க அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் கிடந்தா ஏராளமான மான்களை தாராளமா பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு எலி என்ன பண்ணுச்சு சொல்லுங்க. அவங்க அம்மாட்ட சொல்லிச்சான், இந்த மாதிரி இந்த உலகத்துல யாரு பெரிய ஆளோ அவனை நான் கல்யாணம் பண்ணணும். எலி ஆசை இருக்கலாம், எது மேல ஆசைப்படணும்ன்ற ஒரு விவசாயம் இருக்குல்ல. ஆக நான் அந்த உலகத்திலே பெரிய ஆளை கல்யாணம் பண்ண முடிச்சா எலி. அப்பதான் அம்மா சொல்லிச்சா, அந்த உலகத்துல பெரிய ஆளுன்னா யாரா? இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை தரக்கூடிய சூரியன் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா? அப்ப நான் போய் சூரியனை போய் பாக்குறேன்னு எலி போய் சூரியன் உட்காந்துருக்கு. சூரியன் என்ன பண்ணிருக்கீங்க? வா, என்ன அப்படி உட்காந்துருக்க, என்ன விஷயம்? இல்ல நீ தான் பெரிய ஆளா, உன்னைய கல்யாணம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்பதான் சூரியன் சொல்ல, நான் பெரிய ஆள்லாம் சரிதேன் நீ சொன்னது மாதிரி, ஆனா என்னையும் ஒரு மேகம் நினைச்சுனா என்னை மறைச்சு போறோம். மேகம் நினைச்சுனா என்னை மறைச்சு போறோம். மேகம் தான் பெரிய ஆள் நினைச்சான். அப்ப மேகம் தான் பெரிய ஆளா அப்படின்ட்டு இது வேகமா எலி போய் மேகத்துக்கிட்ட போய் உட்காந்துருக்கு. மேகம் பாத்துக்கிட்டே, என்ன இங்க வந்து உட்காந்துருக்கு, என்ன விஷயம்? இல்ல நீ தான் பெரிய ஆளா, உன்னைய கல்யாணம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு. நீ சொல்றது சரிதான், நான் நினைச்சா சூரியனையே மறைச்சு போடுவேன். சரி, நான் பெரிய ஆள்தேன். ஆனா என்னையும் ஒரு காத்து நினைச்சுவீங்களே, அடிச்சு தூக்கிட்டு போயிரும். அப்ப காத்து தான் பெரிய ஆள், காத்து தான் பெரிய ஆள் அப்படின்னு. உடனே காத்து தான் பெரிய ஆளான்னு காத்துக்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கு எலி. என்ன விஷயம்னு கேட்க, நீ தான் பெரிய ஆளா, மேகத்தை எல்லாம் கலைச்சிருவியா, நீ தான் பெரிய ஆளா, உன்னை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன்னு. அப்பதான் காத்து சொல்லிச்சான், நான் மேகத்தை எல்லாத்தையும் கலைச்சிருவேன். சரி, நான் பெரிய ஆள்தேன். சரி, ஆனா ஒரு குட்டியை சவர் இருந்துச்சுன்னு வைய, அதை என்னால தள்ள முடியாது. அப்ப குடிச்சவர் தான் பெருசு. அப்ப குட்டியை சவர் தான் பெருசு. சரி, அந்த குட்டியை சவரை நான் தள்ள முடியாது. சரி, ஆனா ஒரு எலி நினைச்சுச்சுன்னா குட்டியை சவரை தொலைச்சு ஓட்ட அங்கிட்டு போயிடும். எலிதான் பெருசு நினைச்சான். கடைசியில எலிய வந்து கல்யாணம் பண்ணி பாத்தீங்களா? நல்ல விஷயம் பாருங்க. ஏன்னா இறைவன் கொடுப்பதை எந்த யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. நமக்கு என்ன கொடுக்கணும்னு ஆண்டவன் நினைக்கிறானோ அது அருமையா கொடுப்பான். என்ன கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறானோ அம்புட்டையும் அவனே பறிச்சுப்பான். உண்மையில நமக்கு உள்ளதா இருந்ததுன்னா அது நம்ம கூட இருக்கும். நமக்கு அது சொந்தம் இல்லைன்னு இருந்ததுன்னா அது எப்போனாலும் பிச்சுக்கிட்டு போயிடும். அது நமக்கு தெரிஞ்சு போயிடும். இதுல பாருங்க, இப்ப கோவில் கருவறையில் உள்ளதும் கல்லு, அது கல்லுதான் தெய்வமா இருக்கு. படிதுறையில துணை துவைக்கிறோம்ல, அதுவும் கல்லு. இப்ப படிதுறை கல்லு வந்து தெய்வத்தை பார்த்து கிடைச்சா, ஏயா நீயும் கல்லுதான்,
நானும் கல்லு தான். கதை. உனக்கு மட்டும் கோயிலுக்குள்ள வச்சு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகம் எல்லாமே பண்றாங்க. உன்ன போல நானும் கல்லு தானே. நான் படித்தல கடந்து மக்கள் ஏறி போட்டு மிரிக்கிறதுக்கும் துணி துவைக்கும் பயன்படுத்துறாங்க. என்ன காரணம் அப்படின்னு படித்துற கல்லு தெய்வத்தை பத்தி கடிச்சோம். அப்பதான் தெய்வம் சொன்னிச்சா, ஐயா 2 பேரும் கல்லு தான். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு சிற்பியாகப்பட்டவன் உன்னையும் என்னை போல செதுக்குவதற்கு அடித்தான். 1 அடி அடிச்சான் தாங்கிக்கிட்டு, 2 அடி அடிச்சான் தாங்கிக்கிட்டு, 3வது அடி அடிக்கும் போது உன்னால தாங்க முடியல, நீ உடைஞ்சு போன நீ சிற்பமாக மாறுவதற்கு அருகதை கற்றவன். படித்தர் கொள்ள கொண்டு போய் அங்க போட்ட குளத்தை. ஆமா, எதை நினைத்து அந்த சிற்பி என்னை அடித்தானோ அத்தனை அடிகளை நான் தாங்கிக்கிட்டே இருக்கேன். அதனால்தான் தெய்வமாக கருவறையில இருக்கேன்னு சொன்னான். அப்ப இறைவன் சோதனையை கொடுப்பான், வேதனையை கொடுப்பான். எல்லா மனுஷரும் சோதனை தான் கொடுக்குறான், வேதனை தான் கொடுக்குறேன், சந்தோஷத்தை எங்கே கொடுக்குறேன். ஆனா அத்தனையும் தாண்டி வெளிவரும் பொழுது பெரிய சாதனையை கொடுப்பான். அப்படிங்கிற காரணத்தாலே இந்த இடத்துல என்னுடைய காவல் மனமனு என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே மனுமனே என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே மாடு வங்க மாடு எங்கைகள் கேட்டுக்கங்க வேறு இடத்தை தேடி நீங்க போய் மனுமனே என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே உள்ளதெல்லாம் சொல்லி போட்டு நல்ல வழி காட்டி போட்டு சொன்னதெல்லாம் சொல்லிப்புட்டு சொன்னபடி நீ சொல்லி இந்த கடோ விட்டு போட்டு வருகடை நீங்க தேடி போங்க சொன்னாங்க கேட்க வேணும் நிக்காம தேட வேணும் கல்யாணத்தா வைபோகத்தா மனமனு என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே கட்டழகு பெண்ணகமே பொட்டு வச்சே வெட்டினமே நிக்கிறையே விட்டு போட்டு இப்படி ஊரு ஊரா சுத்துறமே கட்டான காலையில் நிக்காம தேட வேணும் நாளே கல்யாணத்தா வைபோகத்தா மனமனு சொல்லி வேட்டையாட வந்தவரே நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல கதை சொன்னீங்க. ஆக யாரு வள்ளியை தாங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் நன்மை கிடைக்கும். சிற்பமா தெய்வமாக மாறுவதற்கு அருகதை உள்ளவன். பாருங்க, ஒரு பக்தர் என்ன பண்ணியா, என்ன பண்ண? சாமியை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தான். ஏன் என்ன? சாமியை நினைச்சு ஆ. சாமி நினைச்சு வாழுகிறானா? ஆமாங்க. நல்ல காரணம். சரி, அழுதுகிட்டே இருக்கையில கடவுள் என்ன பண்ணாரு, ஆ. ஏன் அழுதுகிட்டே இருக்கான்ட்டு அவன் முன்னாடி காட்சி கொடுத்தாரு. ஆ. ஏயா ஆ. ஏன் அழுதுகிட்டே இருக்க, என்ன விஷயம் சொல்லி கடவுள் வந்து அவனை கேட்க. அப்பதான் ஆமா, அப்பதான் பாருங்க ஆ. அவன் கடவுள்கிட்ட சொல்றான், என்னன்னு? ஐயா சாமி, ஆ. எல்லாரையும் எங்க எல்லாத்தையும் படைக்கிறது நீதான். சரி, ஆக நல்லவன் கெட்டவன் இருக்கவன் வசதி உள்ளவன் ஏழையா இருக்கிறவன் எல்லாத்தையும் படைக்கிறவன் நீதான், எல்லாத்தையுமே படைக்கிறவன் நீதான். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, காசு உள்ளவன் பக்கத்துலயும் காசு இல்லாதவன் எட்டத்துலயுமா இருந்து உன்னை பாக்குறமே, இது என்னையா கொடுமை. பணம் இருக்கிறவன் சீக்கிரமா போய் உன்னை பார்த்துட்டு போயிடுறியா, ஆ. பணம் இல்லாதவன் நாங்க கஷ்டப்பட்டு எங்கேயோ இருந்து இருந்து பாக்குறோம். என்ன நினைச்சுட்டே எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு அப்படின்னு மனசா சொல்லிட்டேன். அப்படின்னு ஒண்ணு. அப்பதான் கடவுள் சொன்னாராம், இது நான் ஏற்படுத்தலையா, நீங்க ஏற்படுத்திக்கிட்டது. என்ன அப்படின்னா, நான் சொன்னேன், என்ன சொன்னேன், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு. தாய் தாண்டா தெய்வம், தகப்பந்தேன் தெய்வம்னு நீங்க யாரும் கேட்கல. ஆமா, அதை விட்டு அது போக தூணுல இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன், எல்லா இடத்துலயும் இருப்பேன்னு நான் சொன்னேன். கேட்டீங்களா? அதையே நீங்க கேட்கல. எனக்குன்னு ஒண்ணு நீங்களா எழுப்பி, எனக்குன்னு நீங்க ஒரு திருவிழாவை ஏற்படுத்தி, ஆக எனக்குன்னு ஒரு அந்த கட்டணத்தை நீங்க போட்டு, ஆக கிட்ட எட்ட ஆக எல்லாமே டிக்கெட்டையும் நீங்களே போட்டு இவ்வளவுதான் வசூல் பண்ண காசையை நீங்களே நிர்ணயம் பண்ணி நீங்களா ஒண்ணு பண்றதுக்கு நான் என்னடா
பண்ணுவேன்னு இறைவன் சொல்லியிருக்கணும். நீங்களா எல்லாமே பண்ணிக்கிட்டு என் மேல குறை சொல்லி அழுதீங்கன்னா என்னையா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி வாழ்க்கையில கடவுள் வந்து நினைக்கிறது ஒண்ணு, நம்ம மனுஷன் நமக்கு மேலே ஒரு இறைவன் ஒரு சக்தி இருக்குங்கிறது உண்மைனா. ஏன்னா எந்த ஒரு கிறிஸ்து தேவாலயங்கள்ல சரி அங்க போய் சாமி கும்பிட போறதுக்காக யாரும் கட்டணம் வாங்குறது கிடையாது. இல்ல எந்த ஒரு பள்ளி வாசல்லையும் தொழுகைக்கு போறவங்க கட்டணத்தை கொடுத்து போய் சாமி கும்பிடுறது கிடையாது. சரி ஆனா நம்மள மட்டும்தான் 10 ரூபான்றியான் 100 ரூபான்றியான். ஆக எப்படி எல்லாம் 1000 ரூபான்ற மாலை எலுமிச்சம்பழம் கொடுக்குறேன். ஆமா 5000 ரூபா கொடுத்தோம்னா மாலையை கொண்டாந்து போடுவேன். 10000 ரூபா கொடுத்தா சாமி சிலை நம்ம கையில கொடுத்துருவோம், நம்ம படுக்க தூக்கி வந்து வீட்டுல வச்சு சாமி கும்பிடுவோம். இப்படி எல்லாம் உங்க மானுடைய அடையாளத்தை சொல்லுங்க. வந்து நான் ஒரு கீதத்தை சொல்லுங்க. மறைக்காதே மன மறைக்காதே, மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே. மறைக்காதே மன மறைக்காதே, நீ மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே. மறைக்காதே மறைக்காதே, மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே. நம்பிராசன் பெற்றெடுத்த பெண்ணே, நம்பி நானும் வந்திருக்கேன் முன்னே. பந்தமான மானிற்கு உள்ளே, நான் பார்ப்பதற்கு அழகு உள்ள கண்ணே. மறைக்காதே மறைக்காதே, மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே. கட்டி போக வச்சிருக்கேன் கயிறு, கட்டி விட்டா புரிஞ்சிடாது வயிறு. காப்பதற்கு வச்சிருக்கேன் உயிர், காப்பதற்கு வச்சிருக்க உயிரே. கைப்பட்டா தீர்மதுண்டுயரு. மறைக்காதே மன மறைக்காதே, மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே. சங்கரதாசங்கப்பனுடைய பேரு சதுரகிரி அவர்களுக்கும் ஊரு. நீ சம்மதிச்சா நான் முடிப்பேன் பாரு, அந்த தாய்களுக்கும் சமாளிச்சு. மறைக்காதே மறைக்காதே, மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே. மானுக்கு உண்டான அங்க லட்சணங்களை சொல்லுங்க. வந்து அப்படி மானினுடைய அடையாளம் சொல்லுங்க. கேட்ட காரணத்தினாலே தாயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுளாவும். தாயாத கானகத்தே நின்றுள்ளாவினர் காரிகையே. நின்றுளாவும் நின்றுளாவும் நற்காரிகையே. மேகாதமான் இது மேகாதமான் அல்ல ஜாதிமான். மேகாதமான் மேயாதமான் மேகாதமான் புல் மேகாதமான். மேகாத மேகாத மேகாதமான். புல் மேயாதமான் மேயாதமான். தேவகானடைந்து கர சந்தனமும் புல் பொங்கமலும் பல பங்கல நின்று சுமந்த படத்த புல். மேகாத மேகாத மேகாதமான். காணக்குறவர் கண்மணி என பலத்தான பின்னணிகளோடைய மேகாதமான். காணக்குறவர் கண்மணி எனவளர் காணும் பின்னணிகள் பலபடுவது மேயாதமான். தேனும் பாகோதினை மாவோ, தேனும் பாகோதினை மாவோ என்பதில்லாதொரு புள்ளர் போல் மேகாதமான். தேனும் பாகும் தினைமாவும், தேனும் பாகும் தினைமாவும், தேனும் பாகும் தினைமாவும் தின்பதென்ன மறுமுள்ளொருமை மேயாதமான். சாயாத கொம்பிரன் இருந்தாலும் கொம்புரல் இருந்தாலும் அது தண்டனை நிமிர்ந்து பாயாதமா வந்து பாயாதமா. மாண்டார கண்டதுண்டோ இங்கே மான் வர கண்டதுண்டோ. பசுபல் மாறல் அழுவேடி அழகிய ஒரு மாண்டார கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ உண்டோ. மானுக்கு அடையாளம் பொம்பளை பிள்ளைக்கு உண்டான அடையாளமா
சொல்றீங்களே தேடி வந்தது. எதை மானல்ல வேற உன்னைத்தான். என்னை தேடி வர நீங்க யாரு? உன்னத்தான். அதானா என்ன அத்தான் பொத்தானுக்கிட்டு மாமன அத்தமன யாருங்க நீங்க? உன்னை கல்யாணம் பண்ண போறேன். அத நீங்க முடிவு பண்ண கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும். அப்படி இல்ல, கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். முடிச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஆக பகல் இரவு என்று அடேங்க அப்பா, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமை பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. பாதிக்கல்களை மூடி திறந்து பார்ப்பதிலே பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் ஏனோ நான். பாதிக்கல்களை மூடி திறந்து பார்ப்பதிலே பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் ஏனோ. பாதி பாதியா இருவரும் மாறி பழகும் வித்தையோ பள்ளியில் என்பும் ஆலை என்பது இனிமே ஆலை ஒன்றுதான் இன்பம். ஆலை என்பது இனிமே ஆலை ஒன்றுதான் நான் படிவெடுத்து உன்னை மணப்பதற்கு முருகா மத்தள மீனும் முரசொலிக்கு பரிசகம் நின்றாங்கி ஒளி இசைக்கு மத்தள மீனும் முரசொலிக்கு பரிசகம் நின்றாங்கி ஒளி இசைக்கு கைத்தரம் நான் பட்டு கனவு கண்டு கைத்தளம் நான் பெற்ற கனவு கண்டேன். கனவுகள் நினைவாக உறவு காதோ மனம் படைத்தீர் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தாய் என்னை மணப்பதற்கு. பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் வந்து நீ கண்மணித்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். தோழி தூக்கத்தில் கனவென்று தான் உரைத்தான். மனம் படைத்தீர் உன்னை நினைப்பதற்கு நான் வரிவெடுத்தேன். உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு வேல்முருகனுக்கு அரோகரா வேல்முருகன் அரோகரா முதுகா அரோகரா முதுகா உன்னை ஆட்கொள்ளவே வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். யான் செய்த பாக்கியம் நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் தொட்ட காரணத்தினாலே எப்படி நம்முடைய திருமணம் இனிதே நடர வேண்டும். எனக்கு ஒரே ஒரு வர வேண்டும். என்ன வர வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியன் என்று என்னையே முதலில் வைத்து அழைக்க வேண்டும் சுவாமி. அந்த வரத்தோடு சேர்த்து உன்னுடைய நாட்டு மக்களுக்கும் வரத்தை தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களாகிய புதுக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னுடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே இரண்டாவது தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திருமணம் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே என்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முன்கொண்டு அழைப்பார்கள். தந்தேன் வரம் சம்மதம் தானே? சம்மதம் சுவாமி. உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனையன்றி யாரும் இல்லை. முருகா 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 முருகா
காக்க உனையை யாரும் இல்லை முருகா 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 கற்பனையில் வருகிறேன் முருகமே கருணையில் உருவானே அற்புதமே கற்பனையில் வருகிறேன் பொற்பதமே கருணையில் உருவானே அற்புதமே சிலையாக நிற்பவனே சிலையாக நிற்பவனே திருநீரருளாலே முருகா முருகா உன்னை பாடி தொழில் காக்க உனையை யாரும் முருகா முருகா அமுதம் இருக்கிறது பொற்குடம் நீ எல்லை அழகு வடிகிறது எழில்வனமே அமுதம் இருக்கிறது பொற்குடம் நீ எல்லை அழகு வடிகிறது எழில்வனமே குமுதையில் இருக்கிற பூச்சரமே குமுதையில் இருந்து பூச்சரமே வெள்ளை குறுநகை தமிழுக்கு சுந்தரமே முருகா முருகா உன்னை